நம்ம தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? நீங்க என்னடா இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா அதை கேட்டு நான் உங்களை நம்பி நானும் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனா நம்ம தமிழ்நாட்டோட உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் அவர்கள் நேற்றுக்கு பிரஸ் மீட்ல என்ன பதிவு பண்ணி பேசியிருக்காரு தெரியுமா? குற்றங்கள் குறைந்துள்ளன. லாஸ்ட் 2 monthsல, அதாவது கடந்த 2 மாதங்கள்ல தமிழ்நாட்டில் குற்றங்கள் நிறைய நடந்தது மாதிரியே தோற்றங்கள் தான் உருவாயிருக்கான். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா குற்றங்கள் நிறைய நடந்தது மாதிரியே ஒரு பிம்பம் தான் நம்ம தமிழ்நாட்டில் உருவாயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. கரெக்ட் தான், பிம்பம் தான், தோட்டம் தான் இல்ல. 27/2/2026 கிருஷ்ணகிரியில ஒரு 2.5 வயசு பொம்பளை பிள்ளைய ஒரு திமுக அத்துமீறி கொலை பண்ணதும் பிம்பம் தான், ஒரு தோட்டம் தான். 3/3/2026 பிளைட்ல பறந்துட்டு இருக்கும்போது திமுக கவுன்சிலர் பிரபாகரன் அவர்கள் ஒரு பெண் ஏரோஸ்டர் கிட்ட அத்துமீறதும் ஒரு பிம்பம் தான், ஒரு தோட்டம் தான் இல்ல. அதே மாதிரி தான் அதுக்கு அடுத்ததா 9/3/2026 நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு பேக்கரிக்காரோட ஒரு புள்ள தெருவில் விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த புள்ளைய ஒரு நாய், அது 7.5 வயசு தான் இருக்கும், எடுத்து பாலியல் அத்துமீறல் பண்ணதும் ஒரு தோட்டம் தான் இல்ல சார். ஆஃப்டர் ஒரு பிம்பம், அவ்வளவுதானே. அதுக்கு அடுத்ததும் ரொம்ப எல்லாம் இல்ல. அதே நாள் 9/3/2026 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு 75 வயதான முதியவரை கொலை பண்ணிட்டு அவரோட மனைவியான 70 வயதான மூதாட்டிய கெடுத்திருக்கானுங்க. எப்படி? பாலியல் அத்துமீறல் பண்ணி. இது ஒரு ஆஃப்டர் ஒரு தோட்டம் தான், பிம்பம் தான் இல்ல சார். அதுக்கு அடுத்து ரொம்ப எல்லாம் இல்ல. அதுக்கு அடுத்த நாள் 10/3/2026 நம்ம சென்னை மதுராந்தகத்துல ஒரு சின்ன பிள்ளைய பாலியல் அத்துமீறல் பண்ணி கெடுத்திருக்காங்க. இது ஒரு பிம்பம் தான், இது ஒரு தோட்டம் தான் இல்ல சார். ஐயா, அதுக்கு அடுத்தது ரொம்ப எல்லாம் இல்ல. அதுக்கு அடுத்த நாள் தான் 11/3/2026 அதே சென்னையில இருக்கிற பல்லாவரத்துல சாதாரண பிள்ளை எல்லாம் இல்ல, மூல வளர்ச்சி இல்லாத ஒரு பிள்ளைய, பொம்பளை பிள்ளைய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது ஒரு தோட்டம் தான் இல்ல சார், ஒரு பிம்பம் தான், அப்படிதானே. அதுக்கு அடுத்ததும் அதே நாள் 11/3/2026 தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற விளாத்திக்குளத்துல +2 படிக்கிற பொம்பளை பிள்ளைய பாலியல் அத்துமீறல் பண்ணி ஹராஸ் பண்ணி கொடூரமா துடிக்க சிதைச்சு கொண்டிருக்காங்க. இதுவும் ஒரு ஆஃப்டர் ஒரு தோட்டம் தான், ஒரு பிம்பம் தான் இல்ல சார். உங்க மேல பழி சொல்லணும்லாம் எனக்கு தேவையில்லை சார். பாருங்களேன், அடுத்த சம்பவமும் அடுத்த நாள் தான் 12/3/2026 சென்னை ஓட்டேரியில ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளைய, அந்த பொண்ணோட அக்காவை லவ் பண்ற பையன் அந்த லவ் பண்ற பொண்ணோட தங்கச்சி கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்கான். இதுவும் ஒரு தோட்டம் தான், ஆஃப்டர் ஒரு பிம்பம் தான் இல்ல சார். அதுக்கு அடுத்த சம்பவத்தையும் பாருங்களேன். அதே நாள், அதாவது 12/3/2026 திருச்சியில இருந்து சென்னைக்கு காலேஜ் ப்ராஜெக்ட்டுக்காக வந்த ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட ஹராஸ்மெண்ட்ல ஈடுபட்டிருக்காங்க. இதுவும் ஆஃப்டர் ஒரு பிம்பம் தான், ஒரு தோட்டம் தான், அவ்வளவுதான். இந்த சம்பவம் நடந்த டேட்ஸ் எல்லாம், அந்த தேதிகளை எல்லாம் கொஞ்சம் உத்து பாருங்களேன், வரிசையா இருக்கும். 2வது மாசம், அதாவது 27 பிப்ரவரி 1, 3 மார்ச் 1, 9 மார்ச் 1, மறுபடியும் அதே 9 மார்ச் 1, 10 மார்ச், 11 மார்ச், மறுபடியும் 11 மார்ச் 1, அடுத்து 12 மார்ச், அடுத்த சம்பவமும் 12 மார்ச். 13 இன்னைக்கு என்ன கொடூரம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இது எல்லாத்தையும் தொடர்ந்து நடக்கும் தோட்டங்கள், அதாவது பிம்பங்கள் சொன்னா கரெக்டா இருக்கும்ல. வெறும் கடைசி 15 நாள்ல, அதாவது லாஸ்ட் 15 டேஸ்ல மட்டும் 9 தோட்டங்கள், அதாவது பிம்பங்கள். ஒருவேளை படம் ஏதாச்சும் பார்த்துட்டு இருக்குமா, இல்ல அரக்கர்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய கனவா, இல்ல நாட்டுல ஏதாவது ஸ்டேட்ல ஏதாச்சும் வாழ்ந்துட்டு இருக்குமா என்ன? சம்பந்தப்பட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இது தோட்டங்கள் மாதிரி மிகப்படுத்தி காணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்ல. அதே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸே எங்கேயா இருக்காருன்னு பார்த்தா சென்னையில ஒரு பெண் வசிக்கக்கூடிய ஒரு வீட்டுல யூனிஃபார்ம் போட்டுட்டு கோழி பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. இதுவும் ஒரு தோட்டம் தான் இல்ல, அது ஒரு பிம்பம் தான் இல்ல சார். சரி, இது ஏதோ ஒரு வீட்டுல, ஏதோ ஒரு தெருவுல, ஏதோ ஒரு ஊர்ல நடக்குதுன்னு நீங்க நினைப்பீங்க. இதே சம்பவத்துல நம்ம வீட்டுல +2 படிக்கக்கூடிய நம்ம அக்காவோ தங்கச்சியோ பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்ல நம்ம பாட்டி பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்ல நம்ம காதலி பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம அம்மா பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்ல நம்ம பொம்பளை புள்ள பாதிக்கப்பட்டிருந்தாலோ, நம்ம மனநிலை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாளைக்கு இதே தோட்டம், இதே பிம்பம் நம்ம வீட்டுல நடக்காதுங்கிறதுக்கு எந்த நிச்சயமும் கிடையாது. வர தேர்தல்ல நல்ல ஒரு முடிவா எடுப்பீங்க.